सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम अप्रमेया स्वप्रकाश मनोवाचा मगोचरा शिक्षक्ते चेतनागम्या जगदक्षरात्मिका गायत्री व्याहृति संध्या द्विजवृन्दनिसेविता तत्वासना तत्वमयी பஞ்சகோஷாந்தரஸ்திதா. வாக்தேவிகள் வசினி போன்றதான வாக்தேவிகள் அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று சர்வதா சர்வகாலமா அம்பாளையே தியானம் பண்ணிண்டு அம்பாளுடைய சக்கரத்தினுடைய ரகசியங்களோ அம்பாளுடைய நாமாக்களுடைய ஒரு வைபவங்களையோ மனசுலயே அத அம்பாளுடைய ஆజ్ఞையினால லோகத்துல பரப்பினா. அப்படிப்பட்டதான திவ்யமான நாமாக்கள்ல அப்புறமேயாக ஒரு நாமாவை பார்த்தோம். எந்த புலனுக்கும் அப்பாற்பட்டவள். கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால மகர முடியாது, நாக்கால துவைக்க முடியாது, தோலால அறிய முடியாது, மனசுனாலையும் அதை நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்புறமேயா அப்படின்னு சொல்லும். ஆனா அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை நாம் எப்படி உணர்வது? அதான் ஒரு புலனாலதான் நமக்கு அறிவு வரணும். புலனும் நமக்கு தெரியல, புலன்கள்னால அது அறிய முடியாதுங்கிற. அப்பொழுது அந்த ஸ்வரூபத்தை நாம் எப்படி அறிய முடியும்? ஸ்வப்பிரகாசா. வெறும் அப்பிரமேயம் மட்டுமல்ல, ஸ்வப்பிரகாசம். தனக்கு தானா அந்த ஒளியானது நமக்கு தெரியறது. அதுக்கு ஒரு கருவி வேண்டியது இல்ல. பொருளை பார்க்கணும்னா கண்ணு வேணும், சுவையை அறியணும்னா நாக்கு வேணும். அதே போல இங்க கருவியே கிடையாது, தானா தெரியுது. அப்படி தானா அறியக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ஸ்வப்பிரகாசா. அது எப்படி இருக்கு? மனோவாசா மகோச்சரா. வாக்குக்கு மனசுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அது மட்டுமா? சைதன்ய ஸ்வரூபம். முன்னால சொன்னது வெறும் ஞானம்னு சொன்னேன், அறிவுன்னு சொன்னேன். எப்படிப்பட்டதான அறிவு? சிஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஒரு அறிவு. அந்த சைத்தன்ய வடிவமாக இருக்கக்கூடியதான அறிவானது இங்க நமக்கு சொல்லப்படுகிறது. சைதன்யம் சித் சக்தி. சித்தே சக்தி, சித் சக்தி. சித்தினுடைய சக்தி இல்ல, சாட்சாத் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய சக்தி. சக்தி சக்தி மதோர பேதாது. கையில எழுதுற திறமை இருக்கு, கை ஒண்ணு எழுதுற திறமை ஒண்ணுங்கிறா. வாக்குல பேசும் திறமை இருக்கு, அவருக்கு வாய் இருக்கு சார், பேச முடியாதுங்கிறா. அது வாய் இல்லேன்னு அர்த்தம். அது சாப்பிடுறதுக்கு தான் வாய் இருக்கு, பேசுறதுக்கு வாய் இல்ல வாழ்க்கை. அப்ப விவகாரம் என்ன? அந்த அதனுடைய திறமைய அதுல இருந்து தனியாக பிரித்து அறிய முடியாது. ஆகையால் சக்தி சக்திமதோர் அபேதா. சக்திக்கும் சக்திமானுக்கும் ஒரு விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு ஸ்வரூபம் தான் நான் சைத்தன்ய சித் சக்தின்னு சொன்னேன். சைத்தன்யத்தினுடைய ஒரு சக்தி. சைத்தன்யமானது இருக்கு. அந்த சைத்தன்யத்துக்கு ஒரு சாமர்த்தியம் என்னன்னு, அது ஒரு வேலையும் செய்யாமலேயே அதனுடைய ஒரு சந்நிதியில எல்லாமே வேலை செய்யும். அதை நீ இதை செய்யுன்னு தூண்ட வேண்டாம், பையனை நீ படின்னு சொல்ல வேண்டாம், தானே படிக்கிறான். அதே போலயே ஆகாரத்தை நீ சாப்பிட உட்கொள்ளுன்னு சொல்ல வேண்டாம், தானே உட்கொள்றான். அதே விதமாக பரமாத்மா பக்கத்துல இருப்பாரேயானால் புலன்கள்லாம் அதாவது தன் வேலையை செய்யுது. கண்ண நீ இந்த காரியத்தை பண்ணுன்னு யாராவது தூண்டினாளா? காத நீ சத்தத்தை கேளுன்னு வேற யாராவது தூண்டினாளா? ஒண்ணும் இல்ல. அது இருக்கு, சைத்தன்யம் இருக்கும் பொழுது இவைகள்லாம் தன் காரியத்தை பண்றது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் சித் சக்தி. இதைத்தான் விசேஷமாக சேனோபனிஷத்துல கேனேடி தம்பத விப்ரேடி தம்மனஹா கேனேடி தாம்பாதமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கௌதேவோ யுனக்தி அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாசோ அவாசம் சோ பிராணஸ்ய பிராணஹ
சச்சு சச்சோ, கண்ணுக்கு கண்ணா, காதுக்கு காதா, மூக்குக்கு மாக்கா, ஏதோ ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்தினாலதான் இவைகள்லாம் வேலை செய்யறது. இவைகள்லாம் அதை அறியாது. கண்ணு வெளியில இருக்கக்கூடியதான பொருளை அறியறதே தவிர தன்னை தூண்டிக்கொண்டு தனக்கு எல்லா வேலையும் செய்யக்கூடியதான திறமைய கொடுத்த ஆத்மாவை அறியாது. ஏன்தான் அது உள்ள இருக்கு, இவர் வெளியில தான் பாக்கிறார். நான் என்ன பண்றது? எங்க இருக்கோ அங்கே பார்த்தால் அறிய முடியும். இவருக்கு வெளியில பார்த்துதான் வழக்கமே தவிர உள்நோக்கி பார்க்கிற திறமை இவருக்கு கிடையாது. ஆகையால் உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவை இது அறியும். ஆகையால் அந்த ஸ்வரூபம் தானா உபதேச பூர்வகமாகத்தான் இந்திராதிகளை அறிந்த யக்ஷரூபமாக வரும் பொழுது அந்த ஜோதிஷானது பிரகாசத்தை சொல்லித்தான் இந்திரனுக்கு. சா பிரம்மேதி ஓ வாசா, நீங்க எல்லாம் ஒண்ணுல ஏதோ அதை இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவைகள்லாம் அந்த பிரம்மத்தினுடைய மதிப்பினாலே அம்பாளை உபதேசம் பண்ணி சொன்ன. அதனால இந்திரனுக்கு தெரிஞ்சது, இந்திரன் உபதேசம் பண்ணினதுனால அக்னி வாயுக்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அத்தனை விவகாரங்களும் உண்டாச்சு. இது ஸ்வரூபம். ஆயாதான் சிச்சக்தி சேதனாதம்யா. சிச்சக்தி மட்டும்தானோ? அந்த பவர் ஒண்ணுதானோ? இல்ல சார், பவர் எல்லாத்திலையும் இருக்கு. சக்தி இல்லாத பொருள் உலகத்துல எதுவும் இல்லை. சிவனுக்கும் சக்தி இருந்தால்தான் சிறப்பு. சக்தி இல்லாத போனால் சிவன் சவம் தான். விகாரம் இல்லைன்னா சிவன் சவம் தான். ஆகையால் அந்த சக்தி இருப்பதனால்தான் உலகத்தை படைக்கிறார், உலகத்திலே காக்கிறார், உலகத்தை அழிக்கிறார், உலகத்துக்கு அனுகிரகம் பண்றாரு, திரோதானம் பண்றாரு. எல்லாமும் அதனாலதான் நடக்கிறது. ஆகையால் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இதனாலதான் நடக்கிறது அப்படின்னு சொன்னார். அதனால சிச்சக்தி சேதனாகம்யா. அவ்வளவுதானா? ஜடத்துக்கும் சக்தி உண்டு சார். வேதம் சொல்றது இந்த பூமி இருக்கு, 50 மாடி கட்டினாலும் அதுக்கு மேல என்ன தெரிகிறது? ஏதோ கீழே விழறதோ, பில்டிங் முடியும் நிக்கிறதோ இல்லையோ, ஏதோ ஒரு பில்டிங் விழுது, கவலைப்படாதீங்க. பில்டிங் நிக்கிறதோ இல்லையோ, இதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா அந்த பூமிக்கு தாங்குற சக்தி கொடுத்திருக்கார் பகவான். அதே போல ஜலம் இருக்கு. இந்த ஜலத்தை உட்கொண்டால் உங்களுக்கு தாகம் தணியாது. காபி சாப்பிட்டா தாகம் தணியாது. இந்த கொக்கோ கோலா எல்லாம் சாப்பிடுறான் பார்த்தீங்கள, அது 2 அளவு தான் சாப்பிட முடியும், கொஞ்சம் தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் தாகம் தணிகிறது இல்ல. சூடா காபி சாப்பிட்டா தாகம் தணிகிறது இல்ல. ஒருவேளை தணிஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிற ஜலம் தான் தணிக்க வைக்கிறது. விவகாரம் என்ன? எல்லாத்துக்கும் தணிக்க வைக்கக்கூடியதான ஸ்வரூபம் இது ஜலம். தாகத்தை போக்குறது ஜலத்துக்கு. அந்த திறமை உலகத்துல ஜலத்துக்கு தான் இருக்கு. நெருப்பையோ வேற ஏதோ உங்களால சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் தாகம் தணியாது, ஜாஸ்தி தான். ரொம்ப தாகமா இருக்குன்னு ஓடினானும் குறையுமா? ரொம்ப தாகமா இருக்குன்னு நினைச்சுட்டு பிராணாயாமம் பண்ணினான், தாகம் குறையுமா? எப்ப குறையும்? ஜலத்தை சாப்பிட்டாதான். ஏன்னா அந்த பொருள்களிலும் திறமை இருக்கு. இப்ப நீங்க சேதனமான மனுஷனுக்குத்தான் திறமை இருக்கு. ஓடவோ பேசவோ நடக்கவோ மனிதனுக்குத்தான் உண்டு. சைதன்யமான பொருளுக்குத்தான் இருக்குன்னு நினைக்கல. அப்படி இல்ல. எதுக்கு பொருள் சக்தி இருக்கு? எல்லாவற்றுக்கும் சக்தி இருக்கு. அதனால்தான் ஜட சக்தி. ஜடத்துல இருக்கிற திறமையாகவும் அம்பாள் தான். டேபிள்ல புஸ்தகத்துல தாங்குற சக்தி இருக்கு. இந்த சவருக்கோ தூணுக்கோ இந்த மேல இருக்கக்கூடியதான சீலிங்க தாங்கக்கூடியதான சக்தி இருக்கு. அதே போலயே மற்ற பதார்த்தங்களுக்கு நெருப்புக்கு எல்லாவற்றையும் சுடக்கூடியதான திறமை இருக்கு. காத்துக்க பொருள்களை உலர்த்தக்கூடியதான திறமை இருக்கு. அவைகளுக்கு உயிர் இல்லாத போனாலும் திறமைகள் உண்டு. அந்த திறமைகள் யாரு கொடுத்தா? அம்பாள் தான் கொடுத்தா. ஆகையால் ஜட சக்தி. வெறும் ஜட சக்தி மட்டும் இல்ல, அந்த சக்தி உள்ளதான பொருளும் அம்பாள் தான். ஜடாத்மிகா, ஜடமான பொருளும் அம்பாள் தான். அது எப்படி சார்னா, உலகம் எல்லாம் மாயினால உண்டாக்கப்பட்டது. பரமாத்மா இடத்துல மாயாங்கிற ஒரு சக்தி இருந்தது, திறமை இருந்தது. அந்த மாயினால உலகத்தை உண்டு பண்ணினார். எப்படி ஒரு மேஜிஷியன் மேஜிக் பண்றான் இல்லையா, அவன் எப்படி சார் ஒரு பொண்ணை உட்கார வச்சு படுக்க வச்சு 2ஆ கட் பண்ணி விடுறான், மறுபடியும் 1ஆ சேர்க்கிறான்? எப்படி பண்ணினார்? மாய. பழைய நாள்ல என்ன பண்ணுவான்னு, ஒரு காம்பு கயிறை தூக்கி மேல ஆகாசத்துல போடுவாளாம். போட்டா அது அப்படியே பைப் மாதிரி இருக்கும். அதை பிடிச்சுட்டு மேல ஏறுறான். அங்க இருக்கக்கூடியதான ராட்சசன்னா கத்தியால வெட்டுறான். கையும் காலும் துண்டு துண்டா ஒரே ரத்த கலவையா ஆச்சு. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு, என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த ஆடியன்ஸ் பின்னால இருந்து தட்டை எடுத்துட்டு வரான், எனக்கு எல்லாம் 10 பைசா போடியான்ட்டு.
இவ்வளவு சக்தி இருக்கே சார், மறுபடியும் இப்படி பண்றது தெரியலன்னா அப்ப விவகாரம் என்ன? ஒண்ணும் இல்லாத பொருளை தாம்பு கையில நீங்க மேல போட்டா உங்க தலையில தான் விழுறது, அவன் போட்டா நிக்கிறது, அவன் பிடிச்சிட்டு ஏறான், யாரோடய சண்டை போடுறான், இல்ல எல்லாரும் பாக்குறான். எப்படி சார் முடிஞ்சதுன்னு மாயா சொப்னமாயா சதுரசோயம் மாண்டோக்க காரிக்கையில சொல்றேன். அது மாதிரி இந்த ஜடமான பொருள்கள்லயும் இந்த சக்தி உண்டு, அந்த சக்தியும் அம்பாள் தான். இந்த ஜடமா இருக்கக்கூடியதான பொருள்களும் அம்பாள், அணு அணுவிலையும் அம்பாள் இருக்கா, அணுவே அம்பாள், எல்லா பதார்த்தங்களையும் அம்பாள் இருக்கா. இங்க இருக்கு அங்க இல்லை என்று சொல்ல முடியல, எல்லா இடத்திலையும் பரமாத்மா இருக்க. பிரகலாதன் கேட்கிறார் இலங்கை கட்சிக்கு, எங்க இருக்காரு ஏன் நீர் கேட்டதான மகாவிஷ்ணு எங்க இருக்கார் அப்படின்னு. இவர் சொல்ற எங்க இருக்காரா? எல்லா இடத்துலயும் இருக்காரு. எல்லா இடத்துலயும் இருக்காரா? தெரியலையா எனக்கு, எனக்கு தெரியறதேன்டா. இவரோ எனக்கு தெரியலையே சொல்லுங்கிறார், அவரோ எனக்கு தெரியறதே எல்லா இடத்துலயும் தெரியறாரு. மகாவிஷ்ணு இந்துக்களோட அந்துலேடன் எந்தெந்து விதைக்கினா அந்தந்தேகளோட கற்று சர்வோபகதுண்டும் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கார். தானவாத்திரனை விட்டு எல்லாமும் இருக்குங்கிறாரு. அப்ப என்ன, இருக்கிற ஸ்வரூபம் ஒன்றாக இருந்த போதிலும் அதை பார்க்கிறவர் சிலர், பார்க்காதவர் மற்றவர் சிலர். பார்க்காதனால இல்லை என்று சொல்ல முடியே. ஜடசக்தி ஜடாத்மிகா, ஜடசக்தியாகவும் இருக்கு, ஜடஸ்வரூபமாகவும் இருக்கு. இதான் அடுத்த சொல்றார், பிரஷ்டவ்ய ஜெகதாத்மக சத்திய பிரதியோகிகா மாயா பரிணாம விசேஷா ஜடசக்தி. மாயையினுடைய பரிணாமம், சேஞ்ச், இது சொல்றது. சுருஜ்ய சக்தி மாத்திர உபலட்சணமே. இது என்ன சொல்றது? எல்லா சுருஜ்ய சக்தி, உலகத்தை படைக்கக்கூடியதான திறமைகள் எல்லாம் படைக்கிறதுன்னா, குயவன் மண்ணிலிருந்து குடத்தை படைக்கிறான், நெசவாளர் துணியிலிருந்து வெறும் நூல்ல இருந்து துணியை படைக்கிறார். அதே போலயே உங்களுக்கு கட்டான் என்ன பண்றார், வெறும் தங்கத்தை கொடுத்தா அதுல இருந்து வளைய அழகா டிசைனா பண்ணி கொடுக்கிறார். இந்த திறமை எங்க இருந்து வந்தது? திறமை எல்லாம் ஜட பதார்த்தங்களுக்கு மாறும்படியான திறமை அந்த தத்துவம் கொடுத்தது. முக்தஞ்ச விஷ்ணு புராணே சக்தய சர்வபாவானாம் அசிந்திய அஜான கோச்சரா. இந்த திறமையை நீங்க பார்க்க முடியாது, கைய பார்த்தீங்கன்னா கை தான் தெரியுது. அந்த கையில அழகா டிராயிங் போடுறான் சார், அந்த டிராயிங் போடக்கூடியதான சக்தி அந்த கையில இருக்கு, நீங்க பார்க்க முடியறதா? அந்த கையை பார்த்தா தெரியும், என் கை மாதிரி தான் அந்த கையும் இருக்கு. சில பேர் இப்ப சமைக்கிறா, அந்த கையில என்ன இருக்குன்னு தெரியல, சமைச்சாலே கிராண்டா இருக்கு. 1000 பேர் நன்னா இருக்குங்கிறான். நான் சமைச்சேன்னா நான் தான் சாப்பிடணும், நான் சாப்பிட்டாலும் எனக்கு நன்னா இல்ல, எல்லா மாதிரி இருக்கும். அப்ப என்ன, அந்த கையில திறமை இருக்கு, திறமை கண்ணுக்கு காணப்படலை. சக்கிலய சர்வபாவானாம் அசிந்திய அஜான கோச்சரா சக்தயோ சதசோ பிராமணஸ்தாசு சதசா பிராமணஸ்தாசு. எல்லா பாவங்களையும் இருக்கு இந்த சக்தி, எல்லா பொருளையும் இருக்கு. சர்காத்தியா பாவசக்தையா, உலகம் உண்டாகும் பொழுது எல்லா பொருளையும் இந்த பாவசக்தி உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான சக்திகள் இருந்தன. பவந்தி தபசாம் சிரேஷ்டா பாவகர்ஷய தோஷ்ணதா. நெருப்புக்கு பொசுக்க கூடியதான சக்தி எப்படி இருக்கோ அப்படியே எல்லா சக்தியும் அம்பாள் அந்த பதார்த்தத்தை கொடுத்திருக்க. நிமித்த மாத்திரமே வாசோ சுஜானாம் சர்க்க கர்மணி. இதெல்லாம் ஜஸ்ட் அன் ஆஸ்டென்சிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். நிமித்த மாத்திரமே தேசம் பிரதான காரணீபூத, பிரதானத்துக்கு காரணீபூதமான யதோ வை சுஜ சக்தயா நிமித்த மாத்திரம் முக்வா ஏகம் நானியத்திட வைத்ததே. இதை விட்டு, இந்த நிமித்தமான ஸ்வரூபத்தை விட்டு வேற ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. நீயதே தபசாம் சிரேஷ்டா ஸ்வசக்தியா வஸ்து தஸ்து தாம். தன்னுடைய சக்தியினால நெருப்புக்கு சுடும் திறமை வரட்டும்னு அம்பாள் நினைச்சா அதனால வந்தது. காத்துக்கு உலக்கக்கூடியதான சக்தி வரட்டும்னு நினைச்சா பை ஹர் வில். அந்த பரமாத்மாவுடைய எண்ணத்தினால எல்லா சக்தியும் வந்தது. அப்படி தபசாம் சிரேஷ்டா ஸ்வசக்தியா வஸ்து தஸ்து தாம். இது ஜடம் திருஷ்யமாத்திரம் ஆத்மா ஸ்வரூபம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் ஆத்ம தத்துவம் தான். வசதி தாழ்த்தின்னு பார்க்காது. மனுஷன் எப்படி பார்க்கிறான், நான் ஒருவனை பார்த்தேனையானால் அவனுக்கு என் மேல நல்ல எண்ணம் உண்டா இல்லையா? பணக்காரனை பார்த்தா 4 தரம் எழுந்துட்டு குட் மார்னிங். சாதாரண ஏழையை பார்த்தா அவனை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. படிச்சவனை பார்த்தா ஒரு மாதிரி, படிக்காதவனு மாத்திரம் ஒரு மாதிரி. பங்கஜ சங்கத்துல வந்து அவரோட பேசவே வேண்டாம், பேண்ட் சூட்டு போட்டோம்னா அது ஒரு விசேஷம். இப்படித்தானே நினைக்கிறான் மனுஷன்.
மனுஷனுக்கு இதயத்துல இருக்கிற பரமாத்மாவை பாருங்க. பணக்காரனா ஏழையா இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா அவன் காரியத்தை பண்றதுக்கு முக்கியமாக வேண்டியனான ஸ்வரூபம் என்ன, உள்ள இருக்கிற அந்த தத்துவம், அதுதான் பார்க்கணும். அதனால திருஷ்யமாத்திரம் ஆத்மா ஸ்வரூபம் யஸ்யாஹ மாயாயாஹ சா ஜடாத்மிகா. இது வரைக்கும் ஆச்சு. அடுத்ததாக ஒரு செட்டு நாமக்கள் காயத்ரி வியாகிருதி சந்தியா துஜபிருந்தனி தேவிகா. காயத்ரி நமக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை, அதனால பண்றது இல்ல, அது வேற விஷயம். ஆனா காயத்ரிங்கிற விவகாரம் மட்டும் எல்லோருக்கும் தெரிஞ்சது. எல்லோரும் காயத்ரி உபாசகால் தான். அந்த காயத்ரியானது எப்படி இருக்க, வியாகிருதி. இந்த காயத்ரிய பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே இருக்கக்கூடியது எசன்ஸ் என்ன அப்படின்னு பிரம்மதேவர் ஒரு நாளைக்கு யோசனை பண்ணினார். உலகமெல்லாம் படைச்சாச்சு, இந்த உலகத்துல எது எசன்ஸ் தெரிஞ்சுக்கல. அந்த எசன்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவர் யோசனை பண்ணினார். யோசனை பண்ணும் பொழுது உலகம் எனக்கூடியதான இவ்வளவு பெரியதான 14 புவனங்கள், இது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், கீழாதல விதல சுதல சுதல மகாதல பாதாளங்கள், இத்தனை லோகங்கள் இருக்க. இத்தனை லோகங்களுக்கு எது எசன்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணினார். அவருக்கு கடைசியில என்ன தீர்மானம் வந்தது, இதுக்கெல்லாம் எசன்ஸ் வேதங்கள், அதுலதான் இத்தனை பதார்த்தங்கள் உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சார். பிறகு இந்த வேதங்களும் இவ்வளவு பெருசா இருக்க, வாஸ்ட் லிட்டரேச்சரா இருக்க, இதுல என்ன பண்றது அப்படின்னு பார்த்தார். ருக்வேதத்துக்கு எசன்ஸாக பூ எனக்கூடியதான வியாகிருதி, எஜுர்வேதத்துக்கு எசன்ஸாக புவகாங்கிற வியாகிருதி, சாமவேதத்துக்கு எசன்ஸா சுவகாங்கிற வியாகிருதி. அதனாலதான் மூணையும் சேர்த்து போர் புவ சுவஹா சொல்றேன். இந்த வியாகிருதிகள் எப்படி வந்தது, இத ஒவ்வொரு வேதத்தையும் சுருக்க சுருக்க அதனுடைய ஒரு சுரூபம் வந்தது. அப்புறம் பார்த்தாரா 4 வேதம், இந்த 3 வேதங்களுக்கு எசன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தார். அதுக்கு ஓங்காரம் வந்தது. அதனாலதான் யோ வேத அதோஸ்வர புரோக்தோ வேதாந்தே பிரதிஷ்டிதா சத்ய பிரகிருதி எப்பரஸ்தமஹேஸ்வர அப்படின்னு வேதத்தை சொல்றதுக்கு முன்னாலேயும் ஓம்ங்கிறது, கடைசியிலையும் ஹரி ஓம் அப்படின்னு முடிக்கிறேன். இந்த ஓங்காரமானது வியாகிருதிகளுக்கு சாரம். உலகத்துக்கு சாரம் வேதங்கள், வேதத்தினுடைய எசன்ஸ் வியாகிருதி, வியாகிருதியினுடைய எசன்ஸ் என்ன, ஓங்காரம். இப்படி இந்த ஓங்கார வியாகிருதிகளுக்கு பின்னால வேதங்களுடைய சமஷ்டி எசன்ஸ் என்னமாச்சு, காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தை மந்திரமா இருக்கிறதுனால சொல்றது இல்ல, சப்தவிதம் வரேண்யம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்டதான இந்த காயத்ரி ஸ்வரூபத்தை நம்ம விவேச்சனம் பண்ணினோமேயானால், அனகுமை பண்ணினோமேயானால் அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். இந்த காயத்ரி மாதா நம்ம சொன்னதான ஆத்யா பராசக்தி. இந்த சக்தியத்தான் நம்ம உபாசனம் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த காயத்ரியை ஏன் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு பல கருவிகளை கொடுத்திருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், கை, கால், எத்தனையோ இருக்கு. இத்தனை கருவிகள் இருந்த போதிலும் எல்லாமும் யூனிட்டாக ஒரு வழியாகத்தான் வேலை செய்யறது. அது என்னதுன்னு மனசு. கண்ணு மனசோட சேரும், மனசு ஆத்மாவோட சேரும், பார்க்கும். கண்ணு திறனுதான் அப்படி பாக்குறேன் சார், ஆனா நோட் பண்ணல. என்னாச்சு, வேகமா ரோட் போயிட்டு இருக்கான், ரெட் சிக்னல் இருக்கு, கிராஸ் பண்ணிட்டான். என்னடா சார், என்னமோ நான் சொன்னேன் சார், நான் சொன்னேன் நான் இறங்கிடுறேன் இப்ப வண்டியில இருந்து, நாளைக்கு போலீஸ் என்னையும் பிடிச்சிட்டா வம்பா இருக்கு. எதையாவது நான் சொன்ன ஓட்டுறதா, ஓட்டுறவர் எப்படி இருக்கணும், சிக்னலை பார்த்துன்னா ஓட்டுறோம். என்னடா மனசு எங்கயோ அந்நியக்கிரமனாபோவம் திருஷ்டம், வேற எங்கேயோ மனசு இருந்தது, ஆகையால் பார்க்கலை. எங்கேயோ மனசை நினைச்சு வச்சுட்டு இருக்கான், பக்கத்துல இருக்கிற கூப்பிட்டாலும் கேட்கல. ஏன் காது செவிடான்னா இப்ப மட்டும் கேட்கறது, காது செவிடான்னு கேட்டா மட்டும் கேட்கறது என்ன, விவகாரம் முழுக்க மீதி சமயத்தில் இல்லைன்னு கேட்டத மறந்து போயிட்டான். என்ன சுவாமினார், மனசு எங்கேயோ இருந்தது. அப்ப என்ன, எல்லா புலன்களும் மனிதனுக்கு ஒரு முனையாக வேலை செய்யணுமே, ஆனால் ஒரு கருவி அத்தியந்த அவசியம். என்னது, மனசு. இந்த மனசு ஷார்ப்பா இருந்தா தான் எல்லா காரியத்தையும் நீங்க பண்ண முடியும். மனச ஒழுங்கா இருக்கணும், அப்பதான் எல்லாத்தையும் பண்ண முடியும். அந்த மனசை எப்படி சார் ஷார்பன் பண்றது, இது ரொம்ப நாளா ஒரு சிரமம். அதுக்குதான் நம்ம ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்ச
யோ யோ ந பிரச்சோதயாது தியா எங்களுடைய மனதை எண்ணங்களை நகா எங்களுடைய தியா எண்ணங்களை பிரச்சோதயா நல்வழியில் தூண்டு விடுவாயாக. விவகாரம் என்ன? காயத்ரி மந்திரத்தை யாரு பண்றானோ அவன் கெமிஸ்ட்ரி வாச்சா கெமிஸ்ட்ரியில நல்லா வருவான், எக்கனாமிக்ஸ் வாச்சா எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்டா வருவான், லா வாச்சான்னா அதுல ஃபர்ஸ்டா வரும். எந்த துறையில நீங்க போறீங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, ஆனா எந்த துறை எடுத்துட்டாலும் அந்தந்த துறையில நீங்க முன்னாளுக்கு நம்பர் 1 வரணும்னா அதுக்கு வேண்டியதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்க மனசு. அதே போல நான் ஆரோக்கியமா இருக்கணும் சார், பயில்வானா இருக்கணும், காயத்ரிய பண்ணுங்க வந்துருவேன். விவகாரம் என்ன? எல்லா துறையிலையும் எப்படி வரணுமையானால் அவனுக்கு நன்றாக முன்னுக்கு வரணுமையானால் அவன் பண்ண வேண்டியதான ஒரு செயல் காயத்ரி மந்திரத்தை. இது பெனேசியா யூனிவர்சல் ரெமெடி. எந்த செயலா இருந்தாலும் சரி, என்னாரா இருந்தாலும் சரி, பிராமணனுக்கு தான் வேலை செய்யும், சத்திரியனுக்கு வேலை செய்யாதுன்னு கிடையாது, பணக்காரனுக்கு தான் வேலை செய்யும் மற்றவனுக்கு கிடையாது அப்படின்னு இல்ல. யாரு காயத்ரி மந்திரம் பண்ணினாலும் அது வந்துடும். காயந்தம் திராயத்தே இது காயத்ரி, காயந்தம் திராயத்தே. அவன் ஆனந்தமாக அதை சொல்லிக் கொண்டே இருந்தாலே அவனை காப்பாற்றி விடுறது. அதனால்தான் காயத்ரிக்கு மகிமை. இப்படிப்பட்டதான இந்த காயத்ரி இருக்க இது ரொம்ப விசேஷமானது. இந்த காயத்ரியை பத்தி விஸ்வாமித்திரர் ஒரு மகர்ஷி கண்டுபிடிச்சாரா. விஸ்வசிய அமித்ரஹான்னு சொல்லாதீங்க, விஸ்வசிய மித்ரஹா, ஃப்ரெண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ். விஸ்வசிய மித்ரஹா, விஸ்வமித்ரஹா. விஸ்வசப்தத்துக்கு மேல மித்ர சப்தம் வருமையானால் அது ஒரு ரிஷியை குறிக்குமேயானால் அப்பொழுது தீர்க்கம் வரும்னு பாணினி சொல்லியிருக்கார். தேர்ஃபோர் விஸ்வாமித்ரஹா மித்ரேக ருஷௌ, மித்ரேக ருஷௌங்கிற சூத்திரத்தினால விஸ்வாமித்ரஹான்னா உலகத்துக்கு நண்பன். எப்படி நண்பன்? இந்த காயத்ரி கேட்டார், விஸ்வாமித்திரருடைய அப்பா சந்தியாவந்தனம் பண்ணலையா? ஏன்னா இவர் தானே கண்டுபிடிச்சார். இவர் அப்பா சந்தியாவந்தனம் பண்ணலையா? கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால தீபாவளி நடத்தலையான்னு அவன். இப்படி எல்லாம் பேசி பேசித்தான் நீங்க நல்ல விஷயங்களை கெடுத்துட்டு இருக்கே தவிர இந்த மனுஷனுடைய புத்தி இருக்கு பாத்தீங்களா, எந்த வழியில போக வேண்டாமோ அந்த வழியில குறுக்கு வழியில போறதே ஒழிய எது கரெக்டோ எதுக்காக சொன்னமோ அதை கவனிக்கிறது இல்ல. இப்ப காயத்ரி மந்திரம் எப்படி இருந்தது? நீங்க தத்சவிதுன்னு சொல்ற காயத்ரி மந்திரம் இந்த செக்டர்ல விஸ்வாமித்திரர் கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னால அவருடைய அப்பா ஜமதக்னி எல்லாம் எதை பண்ணினா அதுக்கு முன்னால வேற மந்திரம் இருந்தது. காயத்ரி இல்லாத சமயம். இப்பவும் பிராமணாளுக்கு ஒரு மாதிரி காயத்ரி, கத்திரியாருக்கு ஒரு மாதிரி காயத்ரி, மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி காயத்ரி இருக்கு. அவளுக்கெல்லாம் அனுஷ்டுப காயத்ரி, உங்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் காயத்ரி சந்தஸ்ல இருக்கு. இப்படி இருக்கக்கூடியதான இந்த காயத்ரி மந்திரம் அது ரொம்ப வசதி. ஏன்? எல்லோராலையும் அனுஷ்டானம் செய்யத்தக்கது, எல்லாவற்றுக்கும் அனுஷ்டானம். காசு வேணுமா காயத்ரி மந்திரத்தை பண்ணுங்க, படிப்பு வேணுமா காயத்ரி மந்திரத்தை பண்ணுங்க, ஆனா அழகாக நான் எல்லாவற்றையும் பண்ணணுமா காயத்ரி மந்திரத்தை பண்ணுங்க. அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் இந்த சக்தி அம்பாள் அந்த காயத்ரி கொடுத்திருக்கலாம். அந்த அம்பாள் எப்படி இருக்கா? அப்புறமே மறக்கப்படாது. இன்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்ற அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய் முதல்வை தன்னை உண்ணாதொழி இனம் முன்னையும் வேண்டுவது ஒன்றுமில்லையேங்கிறார் அபிராமபட்டர். இப்படி எப்பவுமே எங்கேயுமே ஸ்வப்பிரகாசமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இந்த ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் காயத்ரியாக நமக்கு உலகத்துல தோணிச்சு. இப்படிப்பட்டதான இந்த காயத்ரி மந்திரம் இருக்க இதனுடைய ஒரு உயர்வை நம்ம சொல்றதுக்காக அம்பாள் என்ன பண்ணினா இந்த காயத்ரி மந்திரத்தை உலகத்தை இப்படி பரப்பணும்னு சொன்னா. எல்லோருக்கும் 8 வருஷம் பிராமணம் உபநயீதா, 8 வயசுல பிராமண குழந்தைக்கு கர்ப்பாஷ்டமத்துல அப்படின்னு 7 வயசு ரொம்ப 8 வயசு வரத்துக்கு முன்னால அதுக்குள்ள காயத்ரி மந்திரம். ஏன்னா மற்ற எண்ணங்கள் இதயத்துல வரத்துக்கு முன்னால காயத்ரியை கொடுத்துருட்டான். சமாதி எல்லாம் வரத்துக்கு முன்னால காயத்ரி மந்திரம் கொடுக்கலாம். அதே போல கத்திரியனா இருந்தா 12 வயசுக்குள்ள, 16 வயசு ஆயிடுச்சுன்னா யாரு பண்ணாலும் காயத்ரி சொல்லியும் ஒண்ணுதான் சொல்லாத ஒண்ணுதான். இப்பதான் விட்டாள எல்லாரும் எது ரொம்ப வேணுமோ அதை சர்வமா தியாகம் பண்ணிவிட்டான். தியாக நினைக்கேன்னா அமிர்தத்துவமான சொல்லுன்னா எதை தியாகம் பண்றதுன்னு காயத்ரி தியாகம் பண்ணிட்டான். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், காயத்ரிங்கிறது அவ்வளவு வசதியான ஒரு பதார்த்தம். மனுஷனுக்கு
இப்ப இந்த ஊர்ல நீங்க செலவு பண்ணணும்னா ரூபானா பைசா வேணும். இப்ப எல்லாம் 10 ரூபாய்க்கு வேல்யூவே கிடையாது, 100 ரூபாய் தான் எடுத்துன்னு போனோம் எல்லாத்துக்கும், அப்படி ஆயிடுது. சரி, இந்த 100 ரூபாய் கட்டையும் அமெரிக்காவுக்கு கொண்டு போனா இது பிரயோஜனப்படுமா? அங்கே வந்துட்டு டாலர் தான் வேணும். அதே போல இங்கிலாந்து போனா டாலரும் உபயோகப்படல, இதுவும் உபயோகம், அங்கே பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் வேணும். அதே போல ஜெர்மனுக்கு போனேன்னா அந்த ஒரு கரன்சி தான் வேணும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒவ்வொரு அவளுடைய நாணயங்கள் தானே செல்லுபடியாருது. சொர்க்கலோகத்துக்கு போனா என்ன பண்றது காரணம்? இல்ல பிளாஸ்டிக் கார்டு ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. பின் நம்பர் ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? ஒண்ணும் முடியாது. இருந்தாலும் என்ன ஆச்சு உங்களுக்குன்னு, இவைகள் இருந்த போதிலும் அங்கே செலவு பண்றதுக்காக ஒண்ணு இருக்கான், அது என்ன புண்ணியம்னா. அந்த புண்ணியமானது எப்ப வரும்? எதை பண்ணினாலும் காயத்ரி மந்திரத்தை பண்ணினாத்தான் வரும். இப்படிப்பட்டதான காயத்ரி மந்திரம் ஓமித்யேகாட்சரம் பிரம்மா. இந்த காயத்ரி மந்திரம் ஓம்னு ஆரம்பிக்கிறது. அக்னிர் தேவதா. இதுக்கு யாரு தேவதை? அக்னி தேவதை. ஏன்னா அக்னிர்வை தேவானாம் அவமஹா சௌத சூத்திரம் சொல்றது. முதல்ல நமக்கு கிட்ட இருக்கக்கூடியதான தெய்வம் அக்னி. அவர் வழியாக நம்ம எல்லாவற்றையும் அடையலாம். பிரம்ம ரிஷி பிரம்மம் காயத்ரி சந்தம் பரமாத்மஸ்வரூபம் சாயுஜ்யம் விநியோகம். இதுக்கு என்ன சார் விநியோகம்? சாயுஜ்யம் பகவான் இடத்துல ஒன்னா போறது. வேதாந்தங்கள்லாம் வாசித்து, உபனிஷத்துகள்லாம் வாசித்து, குருவுக்கு சேவை பண்ணி அந்த தத்துவம் உங்களுக்கு கிடைக்கணுமையானா முதல்ல நீங்க இதை வாங்க. ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம். ஏ தேவி ஆயாது என எல்லா வரங்களையும் கொடுப்பவள். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் காயத்ரி ஸ்வரூபம் போடுது. ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரி சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வமே. இதம் பிரம்மா, இத எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை எனக்கு காட்டுங்க. நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியணும். நான் மனிதன் என்றும் சரீரம் உள்ளவன் என்றும் பணக்காரன் என்றும் படிச்சவன் என்றும் கர்வத்தோடு இருக்கிறேன். ஆனா விவகாரம் என்ன? இது வேண்டாம், எனக்கு இந்த ஸ்வரூபத்தை காட்டுங்கோ. குருதே பாபம் ததன்னாத் பிரதிமுச்சதே. காலம்புற பாபம் பண்ணே சாயங்காலத்து வரைக்கும், சாயங்காலம் சந்தியாவதனம் பண்ணினா எல்லா பாபங்களும் போயிடுது. காலம் எழுந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணின பாபங்கள் எல்லாம் என்ன ஆச்சு? காலமே பண்ணினா அதெல்லாம் போயிடுது. அதே போல காலமே பண்ணினேலையானால் நேற்று ஈவினிங்ல இருந்து மார்னிங் வரைக்கும் என்னென்ன பாபங்கள் நீங்க பண்ணினேடோ அத்தனை பாபங்களும் போயாச்சு. ராத்திரி சந்தியாவதனம் பண்ணினா ராத்திரி பண்ணின பாபங்கள் எல்லாம் போயாச்சு. காலமே பண்ணினால் ராத்திரி பண்ணது, சாயங்காலம் பண்ணினால் காலமே டெய்லி டே லைவ் பண்ணின பாபங்கள்லாம் போயாச்சு. இதன்னாத் குருதே பாபம் ததன்னாத் பிரதிமுச்சதே. எத்ராத்திரியாத் குருதே பாபம் தத்ராத்திரியாத் பிரதிமுச்சதே. மற்ற மதஸ்தாள்னா வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போக வேண்டியது, சர்ச்சுக்கு போக வேண்டியது, நான் பண்ணின பாபங்கள்லாம் உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னா, இது உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் வேண்டாம், அன்னைக்கே டீக்ளைன். எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா ரிஷிகளும் ஒண்ணுதான். மதங்கள் வேறாக காணப்படலாம், ரிஷிகள் வேற காணப்படலாம், உள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணு. இதுதான் உங்க வேதம் சொல்றது. எங்களுக்கு யாரோட கிறிஸ்டியனோடயோ துலுக்கனோடயோ யாரோடையும் விரோதமே கிடையாது. ஏன்? தத்துவம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு, நம்ம ஆச்சார விவகாரங்களை மாத்திக்க வேண்டாம். கல்யாணத்துல அங்கே போறது இதுதான் வேண்டாம் சொல்றனே தவிர தத்துவமானது எல்லாம் ஒண்ணுதான். பெரியவர்கள் சொல்லக்கூடியதான ஐடியாஸ் ஒண்ணுதான். இதுதான் வேதம் சொல்றது. ஏன்? அன்னைக்கு நான் சுத்தமாகிறேன் நினைப்ப ஒரு சங்கல்பம் உங்கள்கிட்ட இருந்தேன்னா நிஜமாகவே நீங்க சுத்தமாயிடுவேள். ஆகையால் சர்வவர்ணே மகாதேவி சந்தியா வித்யே சரஸ்வதி. சர்வவர்ணே எல்லா உருவங்களும் எல்லா கலரும் அம்மாள்கிட்ட இருக்கா. சந்தியா வித்யே சரஸ்வதி. சரஸ்வதி மாதாவா இருக்கார். ஓஜோசி சஹோசி பலமசி. நீங்க தான் தேஜஸ்தா இருக்க, நீங்க தான் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடியதான குணம் ரொம்ப முக்கியம். இப்ப ரொம்ப வயசானவாளா இருந்துட்டு இருக்கா, 30 வயசான அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 5-6 வருஷம் லவ் பண்ணிட்டேன், 4 மாசத்துக்குள்ள கோர்ட்டுக்கு போறேன், டைவர்ஸ் வேணும். என்ன சுவாமி விவகாரம்? மனசு ஒத்துக்கல, என்ன பண்றது? ஏன்? டிசிப்ளின் லைஃப். நம்ம ஊர்ல இருக்கணும், சந்தியாவதனம் பண்றவாள பாக்கணும். நீங்க சந்தியாவதனம் பண்ண வேண்டாம், ஸ்திரீகளுக்கு சந்தியாவதனம் இல்லாத போனாலும்
அவளோட இருந்த போரும் எல்லாம் கிடைக்கும். சகோசி பலமசி பிராஜோசி, உடம்புல பலம் இல்பவர் பிராஜோசி, தேவானாம் தாமநாமாசி, விஸ்வமசி விஸ்வாயு, சர்வமசி சர்வாயு, அதிகுரு, இவைகள்லாம் நான் அடையட்டும் அப்படின்னு இந்த காயத்ரி மாதாவை அம்பாளை பிரார்த்தனை பண்றான். காயத்ரி மாவாயாமி, சாவித்திரி மாவாயாமி அப்படின்னு. இத பண்றவாளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு நிலை கிடைக்கிறது? சவித்ரே நிர்வாகம் சசிமணி சிலா பங்கருஜி வசின்யாத்யாம் சகஜனனி சஞ்சிந்தயதிய சகர்த்தா காவ்யானாம் பவதி மகதாம் பங்கருஜி வசோபி வாக்தேவி வதனா கமலா மோத மதுரை அப்படின்னு ஆச்சாரியார் சௌந்தர்ய லஹரியில இப்படிப்பட்டதாக வாக்தேவியை உபாசனம் பண்றவாளுக்கு அந்த காயத்ரி மாதாவுடைய மகிமையினால அப்படி அவ பேசினதெல்லாம் கங்கா பிரவாகமா வருதான். எந்த சப்ஜெக்ட்ல பேசினாலும் அவளுக்கு வரத ஏன் உள்ள இருந்து அம்பாள் தூண்டிட்டா இருக்க. இப்படிப்பட்டதான ஒரு அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் இதை நாம அறியறதுக்காகத்தான் அம்பாள் காயத்ரியா இருக்க. என்ன ஸ்வரூபமா இருக்கா? முக்தாவி திருமஹேமணி லதவள சாயேர்முகை கடை யுக்தாமிந்து நிபத்கரத்னமகுடாம் தத்வார்த்தவர்ணாத்மிகாம் காயத்ரீம் வரதாபயாமங்குசகஜா சூலங்கபஹலங்கதாம் சங்கம் சக்கரமதாரவிந்த யுகலம் ஹஸ்தைர்வஹந்தீம் பஜே. முத்து முத்து கலர்ல ஒரு தலை, பவழ கலர்ல ஒரு தலை, முக்தா வித்ருமா ஹேமா தங்க கலர்ல ஒரு முகம், நீல கருப்பு கலர்ல ஒரு முகம், கவளச்சாய் வெளுப்பா ஒரு முகம், ஸ்ரீக்ஷணை ஒவ்வொரு முகத்திலையும் 3 கண்ணு. மொத்தம் எத்தனை கண்ணு? 15 கண்ணு. அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம், பஞ்சசி ஸ்வரூபம். காயத்ரிக்கும் பஞ்சசிக்கும் என்ன ஸ்வரூபம்னு கேட்டீல, இவருக்கு பொழுது போகாம காயத்ரி மந்திரம் சந்தியாவந்தனத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறீரோ? இல்ல, அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் இது. யுக்தாம் இந்து நிபத்த ரத்னமகுடாம் தலையில சந்திரபரைய வச்சுட்டு இருக்கலாம். தத்வார்த்த வர்ணாத்மிகாம் நீங்க சொன்னதான 36 தத்துவங்களும் இந்த காயத்ரியில 36 ஸ்வரூபமா இருக்கு. பஞ்சதசி மந்திரத்துல 37 தத்துவங்கள்னு சொன்னேன். பரிஷ்ட ரகசியம் கிரந்தத்துல 36 தத்துவங்களும் ஒரு தத்துவம் சமஷ்டி, அது முழுக்க அம்பாள் ஸ்வரூபமா இருக்க. காயத்ரி ரத்னமகுடாம் தத்வார்த்த வர்ணாத்மிகாம் காயத்ரீம் வரதாபயாம் அங்குசகஜா. காயத்ரி மாதா ஒரு கையில வரத முத்திரை இப்படி வச்சிருந்தோம், இன்னொரு இடத்துல அபய முத்திரை, ரெண்டையும் வரத முத்திரை இப்படி அபய முத்திரை இப்படி. அங்குசகஜா ஒரு கையில அங்குசமும் இன்னொரு கையில சாட்டையும், சுப்ரம் கபாலம் ஒரு கையில கபாலத்தையும் ஒரு கையில கதையும் ஒரு கையில சங்கத்தையும் ஒரு கையில சக்கரத்தையும், அதாரவிந்த யுகலம் 2 கையில 2 தாமரையும் வச்சுண்டு அஸ்தயர்வஹந்தீம் பஜே. இப்படிப்பட்டதான அம்பாள நீங்க தியானம் பண்ணணும். இத தியானம் பண்ணக்கூடியதான முறைய நான் சொன்னேன். சுதோமயா வரதா வேதமாதா பிரசோதயந்தி பவனே த்விஜாதா. எல்லோருக்கும் த்விஜாதா அம்பாளும் 2 தரம் பிறந்திருக்கலாம். எப்படின்னு வாக்ஸ்வரூபமா ஒண்ணு, தத்துவஸ்வரூபமா ஒண்ணு. ஆயு பிருதிவியாம் திரவிடம் பிரம்ம வர்ச்சதம். சந்தியாவந்தனம் பண்ணணும்னு நினைச்சவனுக்கு பண்ணினவனுக்கு என்ன பலம் கிடைக்கிறது? தீர்காயு, நிறைய காசு. பிரம்ம வர்ச்சசம் மேனேஜிங் கெப்பாசிட்டி. பிரம்ம வர்ச்சஸ்னு தலைக்கு பின்னால வயிற்றா இருக்கு, அதுல இல்ல. பிரம்ம வர்ச்சஸ்னு இட்ஸ் நாட் ஆறா. என்ன ஆச்சுன்னு, யாரா இருந்தாலும் உங்களை பார்த்ததுன்னு நீங்க சொன்னபடி கேட்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அதான் பிரம்ம வர்ச்சஸ்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. காட்டை எடுத்து அடிக்க வேண்டாம், அவர் சொன்னா நம்ம நடந்துக்கணும் சார் அப்படின்னு ஒரு ஸ்வரூபம் மற்றவர்களுக்கு தோன்றதே அதான் பிரம்ம வர்ச்சஸ். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே தேவி நாராயணே நமோஸ்துதே. வாழ்க்கையில எந்த கவலையும் வரப்படாது. முதல்ல சரீரம் சௌட்சமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், மனசு நிம்மதி வேணும், நிறைய காசு எந்த அளவுக்கு செலவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காசு இருக்கணும், 4 பேரோட சௌஹார்தமாக ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். இதெல்லாம் காயத்ரி பண்ணினா வரும். இப்பாவது பண்றேன், ட்ரை பண்றேன். திரவிடம் பிரம்மவர்ச்சசம் மக்கியந்தா பிரஜாதும் பிரம்மலோகம் உத்தமே சிகரே தேவி. எப்படி ஜாதே பூமியாம் பர்வத மூர்தனே பிராமணேபியோ அபியனுஜாத தேவி யதா சுகம் அப்படின்னு ஆனந்தமாக நீங்க இருங்கோன்னு ஒவ்வொரு நாளும் இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த அம்பாள்
நீங்க சொல்லக்கூடியதான 24 எழுத்துகள் இருக்கோ இல்லையா, எது வரேண்யம்னு சில பேர் பாட்டம் சாம வேதத்துல, மற்ற வேதத்துல வரேண்யம்னு பாட்டம். வரேண்யம்னு பாட்டம் இருக்கிறவாளும் காயத்ரி சந்தஸ்ன்னு சொல்றா, விஸ்ருத் காயத்ரின்னு சொல்லலாம். இருந்தாலும் சம்பிரதாயத்துல காயத்ரிங்கிறான், ஒன்லெஸ்ட் காயத்ரி. அது சந்தசாம் மாட்டா. உலகத்துல வந்ததான எல்லா மீட்டர்ஸும் தி பேசிக் மீட்டர் எல்லாத்துக்கும் காயத்ரி தான். அதனால காயத்ரியும் சந்தசாம் மாதேதம் பிரம்மஜுதஸ்வதின்னு அந்த அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். அந்த அம்பாள்ல நம்ம சரீரத்துல நியாசம் பண்ணி சொல்றதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் கத்துங்கிறதுனால பாதாங்குட்டம், சகாங்கிறது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான காலுடைய பின்பக்கம், அதுக்கப்புறம் வி அப்படின்னு சொல்ற காஃப் மசில், அதுக்கப்புறம் துஹு அப்படின்னு சொன்னா நீ. அதே போலயே நீன்னா இத தமிழ் நீ இல்ல, முட்டிகள் முழங்கால். அதே போலயே வா அப்படின்னு சொன்னா தொடைகள், ரே அப்படிங்கறது குக்கியஸ்தானம், ஞம்ங்கிறது குக்கியஸ்தானம் தான். பர்கோ தேவஸ்ய கஹா அப்படின்னா இடுப்பு, கஹா அப்படின்னு சொல்றா நாதி, தேவஸ்ய தேன்னா வயத்துல, வாங்கிறது இதயத்துல, அது மார்புல, சியானக்கூடியது இதயத்துல, ஜீஹி கழுத்துல, மகி மாங்கிறது வாக்கல, ஈங்கிறது 2 தாடையிலையும், ஜீஹி அப்படின்னு சொன்னா மூக்கலையும், யோ அப்படிங்கறது 2 கைகள்லயும், இன்னொரு யோ யோ யோனஹா பக்கத்து பக்கத்துல வருது. இந்த கணபதி தர்ப்பணத்துல அப்படிதான் வரும், எல்லாம் பக்கத்து பக்கத்துல டவுட் விவகாரம் முழுக்க. சதுரார் திருமணம் பண்றதுக்குள்ள எத்தனை தரம் மாத்திரம் தெரியுமா விவகாரம். அது மாதிரி ஏன்னா ஜக்காரமே நிறைய தரம் வருதோ இல்லையா, அது மாதிரி. அதே வழியா மறுபடியும் யோன்னு சொன்னா 2 புருவங்களுக்கு நடுவுல, நகான நெத்தியில, பிரா வாக்குக்கு வலது பக்கம், சோ வாக்குக்கு இடது பக்கம், தலையில, யாத்து சகசிராரத்துல, சகசிரார்த்த பொருள் அது வரைக்கும் இருக்கக்கூடியதான அத்தனை ஸ்வரூபமும் அம்பாளுடைய ஸ்வரூபம். இங்க இருந்து ஆரம்பிச்சு மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும், ஓம்ங்கிறது மூலாதாரத்துல, புவஹா பூஹு அப்படிங்கறது சுவாதிஷ்டானத்துல, அதுக்கப்புறம் மணிப்பூரத்துல, அப்படி ஒவ்வொரு எழுத்து சப்தமித்தூர் வரையிலையும் எழுத்துல, வர்கோ தேவசிய தேவையே 2 புருவங்களுக்கு நடுவுல, அதுக்கு மேல தியோயோன பிரதோதியா, அதுக்கு மேல இன்னொரு மந்திரம் இருக்கு காயத்ரியுடைய அடிஷனல். அது என்னது, ஓமாபோ ஜோதி அப்படின்னு, அதான் சிரஸ்தம் பிரம்ம சிரஹா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மேல அங்க மேல இருக்கக்கூடியதான அர்த்தச்சந்திரம், ரோதினி, நாதம், நாதாந்தம், இப்படிப்பட்டதான ஸ்வரூபங்கள்ல சொல்லக்கூடியதான ஒரு மந்திரம் இருக்கான். காயத்ரியுடைய 4வது பாகம் அது பரோ ராஜா அப்படின்னு சொல்லிருக்கு பிரதாரணி கோபனிஷத்துல. இப்படி இவைகள்லாம் பண்ணணும், எனக்கூடியதன் நியாசங்கள் பண்ணணும் அப்படின்னு விசேஷமாக நமக்கு சூத சம்ஹீதையில இதை பத்தி சொல்லிருக்கு. சூத சம்ஹீதையில யஜ்ஞ வைபவ கண்டத்துல விசேஷமாக இதை பத்தி சொல்லிருக்கு. ஜபகாலத்துல காயத்ரிய 3ஆ பிரிச்சு சொல்லணும். திரிபதா ஷட்குட்சி பஞ்சசீர்ஷிகா, அதுல 3 பாதங்கள். ருக்வேதோஸ்ய பிரதமோ பாதா பவதி, யஜுர்வேதோ த்விதீயா, சாமவேத த்விதீயா. இந்த காயத்ரி மந்திரத்துக்கு 6 குட்சி இருக்குன்னு சொன்னேல, 6 வயர் இருக்கான். இருக்கிறது 5 தலை தானே ஷட்குட்சிங்கள, அது 6 ஆம்நாயங்கள். இப்படி விசேஷமாக ஆம்நாயங்கள்ல இருந்து 18 புராணங்களும் அம்பாளுக்கு நாபியாகவும் உலகமே சரீரமாகவும் சாவித்திரியுடைய ஸ்வரூபமே ஆகாசம் புதரமாகவும் அப்படி விசேஷமா இருக்கு. ஞானேச்சாம் தற்பிரசாதேன, அம்பாளுடைய பிரசாதத்தினால ஞானேச்சையை நம்ம அடைகிறோம். லபதேச த்விஜோத்தமாக சாவித்ரே ஜபயஜ்ஞேன ஞான யஜ்ஞம் அவாப்னுயா அப்படின்னு ஞான யஜ்ஞத்தை இதனால நம்ம அடையக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்டதான காயத்ரி மந்திரத்தை பாஷ்யம் எழுதுறார். சதுர்விம்சத்யக்ஷர சந்தோ காயத்ரி, காயத்ரி சந்தசாமஹம். பகவான் கீதையில காயத்ரி சந்தசாமஹம்னு சொல்லியிருக்கார். காயத்ரி சந்தசாமிக்கு கௌர்மே தேவி சவேஷா யத்வா காயத்ரி ஆட்சா கோபகன்யா. ஒரு காலத்துல என்னாச்சு, பிரம்மதேவர் யஜ்ஞம் பண்றதுக்கு ரெடியா இருக்கார். என்ன ஆச்சுன்னு சரஸ்வதிய கூப்பிட்டா சரஸ்வதி அம்மா சொன்னாலா, மகாலட்சுமியும் பார்வதியும் வரல, அவ வந்தவரும் அவளோட சேர்ந்து வரேன்னு. இது சாதாரண ஸ்திரீகள் பண்றதானே, வெளியில கிளம்புன்னா இப்பதான் அர்ஜென்டா புடவை கட்டினோம், அதை மாத்திட்டு வரணும், ஏதோ நீங்க கிளம்புறா போல அவளால கிளம்ப முடியாது.
அதோட மட்டுமல்ல, ஒருத்தர் வந்தா 4 பேரும் சேர்ந்து வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அவளுக்குள்ள. சேர்ந்து இருந்தாலும் நான் உன்னை விட ஜாஸ்தின்னு காட்டிக்கணும்னு எல்லாருக்கும் இருக்க சுவாவமான சோகம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போல இந்த அம்மா என்ன பண்ணானா, அவளோட சேர்ந்து வரேனே அப்படின்னு. இவருக்கோ முகூர்த்தமானது தாண்டி போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? மகாவிஷ்ணுவை கேட்டாரா. மகாவிஷ்ணு அம்பாள் பக்கம் பார்த்தார். அம்பாள் என்ன பண்ணினா, தன்னுடைய கையில இருந்து ஒரு பெண்ணை தயார் பண்ணி கொடுத்தாளாம். அந்த சமயத்துல அந்த பெண்ணு யாருன்னா கோபகன்யா. அந்த இடச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அவளை அப்பவே சத்தியாக கல்யாணம் பண்ணி யாரும் ஆரம்பிச்சு விட்டாராம். அப்புறம் முன்னால வருது அந்த ஆரம்பிச்சதான அந்த பெண்ணுக்கு பேர் காயத்ரி. அதனாலதான் காயத்ரி அம்பாடுன்னு டைரக்டா வந்தது. இது விசேஷமாக சொல்றார். எத்வா காயத்ரியாட்சா கோபகன்யா பிரம்மணா கனிஷ்ட பத்னி. அதான் கடைசி ஆத்துக்காரி கனிஷ்ட பத்னி. சதுப்தம் பத்ம புராணே புஷ்கர கஷேத்ரே பிரம்மணி யாகம் குர்வதி சதி. பிரம்மதேவர் யாகம் பண்ணும் பொழுது சமாஹூதா சாவித்ரி உக்தத பிரதமத்துல லட்சுமியாதிகா அத்தியாபி நாகதாக. லட்சுமி பார்வதி இன்னும் வரல, எல்லாரும் சேர்ந்து வரதானே வழக்கம். நாங்க சாவி சக அகச்சாமி, அவளோட நான் வரேன். இத்தியுத்தரம் அதார் தேன வச்சனேன குபிதா பிரம்மா சக்தி ஹஸ்தா. அம்பாள்ய கையில இருந்து காஞ்சித் கோபகன்யா மானாய்யா ஒரு கோபகன்யை வரவழைச்சுண்டு விஷ்ணு பிரத்யுத்தவானிக்கு பிரகிருத்திய தாவத் பிரம்மா ஹரிம்பராக. அதுக்குள்ள மகாவிஷ்ணு கூப்பிட்டார. யஜ்ஞார்த்தம் தத்வரஞ்சனா. யஜ்யம் பண்றதுக்காக தான் முகூர்த்தங்கள் எல்லாம் பாக்குறது. கல்யாணத்துக்கு முகூர்த்தமோ உபநயத்துக்கு முகூர்த்தமோ இல்ல. நியாயமா யஜ்யத்துக்கு வைதிகமான கர்மாவுக்கு தான் ஜோதிஷ் சாஸ்திரமே வந்தது. அதை நம்ம இப்படி உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். தைவீகை மகாபாக காயத்ரி நாமத பிரபோ ஏவமுக்தே ததா விஷ்ணு. அப்பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்ணினார்? பிரம்மாணம் புரோக்தவானிதம் காந்தர்வேண விவாகேன விகல்பம் மாக்கிருதாஸ்திரம். காந்தர்வ விவாகத்தினால் நீங்க பண்ணுங்கோன்னு சொல்லி கிரகாண கோபகன்யாயா அத்தியாப்பாணிமனா குலம். இவளுடைய கைய பிடிச்சுங்கோ, விவாகம் பண்ணிங்கோ. காந்தர்வேண ததோ கோபி. அதனால காந்தர்வ விவாகம் நம்ம நாட்டுல முன்னாலேயே இருந்தது. காந்தர்வ விவாகம்னா லவ் மேரேஜ். அதுக்கு எப்படி அந்த கையில இருக்கக்கூடியதான அந்த அங்குலி இயக்கத்தை ரிங்க மாத்திண்டே விவாகம் பண்றது, அவ்வளவுதான். இந்த முகூர்த்தங்கள், இந்த சீரகம் வெள்ளம் வைக்கிறது, இந்த விவகாரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்தது. 8 விதமான விவாகங்கள்ல இந்த விவாகமும் இருந்தது. ஆனா அது பிராமணனுக்கு. அது யாருக்கு? தர்ம பிரஜாவிரத்யர்த்தம். எனக்கு பிறக்கக்கூடியதான குழந்தைகள் நல்ல வழியில இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பிராஜாபத்திய விவாகம் அரேஞ்ச்டு மேரேஜ். அரேஞ்ச்டு மேரேஜ் மட்டும் இல்ல, 5 நாள் மேரேஜ். அப்படி ஒழுங்கா இருந்தா அதுதான் சரியான விவகாரம். ஆனா லவ் மேரேஜ நிஷேதம் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அது நோன்னு சொல்லல, விவகாரம் இருக்கு. ததோ கோபி முபயே மே பிதாமஹா தேன கோபகன்யா ரூபா இத்யர்த்தா. அதுக்கப்புறம் நான் முன்னால சொன்னேன் பாருங்க. அதவா காயந்தம் திராயதே யஸ்மாத் காயத்ரே தேன கத்யதே. காயந்தம் திராயதே வெறும்னு நீங்க சொன்னாலே போதும். காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாத யாரு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரிஞ்சிடாத போனாலும் சில மந்திரங்கள் பலத்தை கொடுக்கறது. தெரியாமல் நெருப்புல கைய வச்சாலும் போசிக்கப்படுங்க. ஐயோ தெரியாதே, சின்ன குழந்தைய தெரியுமா நெருப்புக்க. அதே போல காயத்ரி மந்திரத்தை சொன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியாத போனாலும் அந்த பலமானது உங்களுக்கு இருக்கு. அதான் சதுப்தம் காயத்ரி கல்பே பாரத்வாஜ ஸ்மிருத்யுக்த நிர்வச்சனேன வேதமாதவி பிரசித்தோ காயத்ரி சப்தா சாதபேதா. இப்படி காயத்ரி மந்திரத்தினுடைய அபேதம் இருக்கிறதுனாலதான் பஞ்சதிஷி மந்திர பிரதிபாத்தியமான அம்பாளுக்கு அம்பாயா அபிவாசகா. ஆயால் காயத்ரி மந்திரம் சொன்னா அம்பாள் பக்தம் தான். பஞ்சதிஷி மந்திரம் சொன்னேடையானால் 3 தரம் காயத்ரி பண்ணினதான பலம். 100 தரம் பஞ்சதிஷி மந்திரத்தை சொன்னேன்னா 300 பஞ்சதிஷி பண்ணித காயத்ரி பண்ணினதான பலம். கௌராதித்வாத்ம் பத்ம புராணே விசேஷாத் புஷ்கரே ஸ்நாத்வா. புஷ்கர கஷேத்திர ஸ்நானம் பண்ணி ஜபயன்மாம் வேதமாதரம். வேதமாதாவாள்னா என்னென்ன தியானம் பண்ணுங்க. வேதங்களை படைத்தவள், வேதங்களுக்கு வசதியானவள். அஷ்டாட்சராஸ்திதாஜாகம் ஜெகத்வியாப்யம் மயா துயதம். ஒவ்வொரு பாதத்திலையும் 8 அக்ஷரம். இப்படி 3 8 24 அக்ஷரங்கள். இந்த 24 அக்ஷரங்களோட இருக்கிற காயத்ரி மந்திரத்தை சொன்னேடையானால் உலகத்தை ஜெயிக்கலாம்.
உலகத்துல ஜெயிச்சு எனக்கு என்ன லாபம், எல்லாத்த விட வசதியா நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படி நினைக்காதீங்க. உலகத்தை ஜெயிக்கலாம்னு நான் என்ன அர்த்தம், உலகத்துல யாரும் உங்களுக்கு விரோதியா இருக்க மாட்டான். உங்களுக்கு யாரும் விரோதியா இல்லைன்னா உங்களிடத்துல நீங்களும் யாரோட விரோதியா இருக்க மாட்டீங்க. நீங்க யாருக்கும் விரோதமா இல்லைன்னா உங்க மனசு சாந்தமா அடையணும். உங்க மனசு சாந்தமா இருக்குமா சகலட்சேமம். அதை தவிர வேற என்ன வேணும் மனுஷனுக்கு? கோடி ரூபாய் இருந்தாலும் ராத்திரி படுத்திருந்தா தூக்கம் வரலன்னா என்ன பிரயோஜனம்? சாப்பிடுறதுக்கெல்லாம் நிறைய இருக்கு சார், லட்டு இருக்கு, அது இருக்கு, இருக்கு. ஒரு பருக்க சாப்பிட்டேன்னா எமதர்ம தர்சனம் வரும். நான் டாக்டர் சாப்பிடுவேல, என்ன பிரயோஜனம் வாழுது? எல்லாம் அரோக இவா தியாசாது இவா தியாக 80 வயசுலயும் ஓடுறா போல சக்தி இருக்கணும். உடம்புல நோய் நொடி இருக்கக்கூடாது. எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு இருக்கணும் காசு, அதுக்கு மேல வேண்டாம். எவ்வளவு செலவு இருக்கோ அது காசு நிச்சயமா அன்னைக்கு இருக்கணும். மன சந்தோஷம் இருக்கணும். இவைகள்லாம் வேணும்னா அம்பாள காயத்ரி ரூபமாக உபாசனம் பண்ணுங்க. அதான் சொல்ற அஷ்டாட்சராசிதாச்சாரம் ஜெகத் வியாப்தம் இப்படின்னு ஆரம்பிச்சு தேவி புராணத்தை என்னுடைய ஸ்வரூபங்கள்லாம் மேல போய் சொல்ல போறது. இத அடுத்த வாரம் கவனிப்போம். இன்னைக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னதுக்கு விசேஷமாக காயத்ரி மாதாவை விசேஷமாக நம்ம பூஜை பண்ண போற இங்க இருக்கிறவ. அத கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் அதை பார்த்துவிட்டு அடுத்த கிளாஸ்ல அடுத்த வாரம் நான் ஊர்ல இல்ல, ராஜபாளையத்துல சதஸ் நடக்கிறது. ஆகையால் இப்படியும் போயிட்டே இருக்கோங்கிறீங்களா, உங்களுடைய பர்மிஷன் இருந்தா போறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதனால அடுத்த வாரம் போறதுனால நம்ம அம்பாளை விட முடியாது பாருங்க. அம்பாளும் நம்மளை விட போறது இல்ல, நாமும் அம்பாளுடைய பாதங்களை விட போறது இல்ல. நமக்கும் பாரதிய வித்யாவும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், அடுத்த புதன்கிழமை கிளாஸ் இந்த வெள்ளிக்கிழமைய அப்படின்னா நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு. அதனால அன்னைக்கு இந்த காயத்ரி மந்திர மீதி அர்த்தங்களை பார்த்துட்டு திஜபிருந்த நிச்சயத்தா வரைக்கும் அச்சிருப்படுவோம். இப்ப நமக்கு அந்த காயத்ரி ஸ்வரூபத்தினுடைய மந்திரத்தை விசேஷமாக சில பேர் பூஜை பண்ணுவார். அதை கவனிப்போம். பூஜை ஆரம்பிப்போம். கணானாம் கணபதி ஹவாமஹே கவிம் கவீனாமுபவஸ்தவத்தமம் ஜெயராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதாம் ஷண்மன்னோதிவேததாவனம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் ஜசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பூம் புவஹ ஓம் சுவஹ மஹாஜனஹம் தபஹம் சத்யம் சுக்ராண பத்வதேவஸ்ய ீவராத்மேஸ்வேதவராகல்பைவஸ்வதமன்வந்தரே கலிதே பிரதம்பாதே நம்பூத்யே பாரதவர்த்தே பாரதகண்டே நேரோ தஸ்மதித்வாதே பிரபவாதி சக்தி சம்பத்சராணாம் மத்யே தைலநாம சம்பத்சரே உத்தராயணே கிரீஷ்ம ஆஷாಢ மாசே சுக்லபட்சே பஞ்சம்யாம் சுபஸ்வவாதரஸ்து புதவாசரேக்ஷாம் சுபயோக சுபநகத்திர ஏவம் குண விஜய நசிஷ்டாயாம் அஸ்யாம் சுருதோ गायत्र्यादि देवता विशेषा पूजा करिष्ये तदा ब्रह्मज्ञान प्रथमात्मस्मरणमण्डले महागणपतिं ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि अभ्यं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि स्थापयामि स्नानानन्तरमादं समर्पयामि वस्त्रं समर्पयामि पुष्पाणि पूजयामि. ओम सुमुखाय नमः, ओम एकदन्ताय नमः, ओम ब्रह्मणाय नमः, एकदन्ताय नमः, ओम गोवाय नमः, शिवाय नमः, शिवाय नमः, नारायणाय नमः, भूमदेवाय नमः, रामदेवाय नमः, आगतनाय नमः, गजाननाय नमः, वक्रतुण्डाय नमः, रूपकर्णकाय नमः, हेरम्बाय नमः, सत्यपूर्णाय नमः. श्री महागणाधिपतये नमः. नानागुरुपरस्वामि समर्पयामि. श्री महागणाधिपतये नमः. धूपमाग्रापयामि. मणि अणिको धूपानन्तरं दीपं दर्शयामि. मुक्तांशमे हेमनील धवलच्छायल मुखैस्त्रेष्णैरितानितरबद्धरत्नपटां तत्त्वार्थवर्णां श्रियां गायत्रीं प्रदापयामि. गतगदास्तोलङ्कपालङ्कदां शङ्खं चक्रमधारवन्तं कलां हस्तैर्वहन्तीं भजे. ओम गायत्रे नमः, ओम जगन्मात्रे नमः, ओम परब्रह्मस्वरूपिण्ये नमः, ओम परमार्थप्रदाये नमः, ओम जप्याय नमः, ओम ब्रह्मवेदोधर्धन्ये नमः, ओम ब्रह्मास्त्ररूपिण्ये नमः, ओम भव्याय नमः, ओम त्रिकालध्ययरूपिण्ये नमः, ओम त्रिमूर्तिरूपाय नमः, ओम सर्वज्ञाय नमः, ओम वेदमात्रे नमः, ओम मनोन्मये नमः, ओम बालिकाय नमः, ओम तरुण्ये नमः, ओम रुद्राय नमः, ओम सूर्यमण्डलवासिन्ये नमः, ओम मन्देह दानवध्वंसकारिण्ये नमः, ओम सर्वकारणाय नमः, ओम स्वरूढाय नमः, ओम मृगभारूढाय नमः,
गरुडारोहिण्ये नमः शुभाय नमः षट्पक्षे नमः श्रीपदाय नमः शुद्धाय नमः मंत्रज्येष्ठाय नमः ओम त्रिलोचनाय नमः त्रिवेदरूपाय नमः त्रिविधाय नमः त्रिवर्गप्रदाय नमः दशहस्ताय नमः चन्द्रवर्णाय नमः त्रिविक्रमप्रदाय नमः ओम दशाय दधराय नमः नित्याय नमः संतोषाय नमः ब्रह्मभूषिताय नमः आदित्याय नमः महाविद्याय नमः सुषुम्नाख्याय नमः सरस्वत्यै नमः चतुर्विंशत्यक्षराध्याय नमः सरस्वत्यै नमः सावित्र्यै नमः सत्यवासनाय नमः संध्याय नमः रात्रै नमः प्रभाताय नमः सांख्याय नमः क्रोद्धवाय नमः सर्वेश्वर्यै नमः सर्वविद्याय नमः सर्वमंगलाय नमः अव्ययाय नमः शुद्धवस्थाय नमः शुद्धविद्याय नमः शुक्लभाग्याय नमः सुरसिन्धुसमाय नमः संज्ञाय नमः ब्रह्मलोकनिवासिन्यै नमः जलगर्भाय नमः ओम विपञ्चेन्द्रिये नमः मायावेजनिवासिन्यै नमः ये सर्वयन्त्रात्मकाय नमः सर्वतन्त्ररूपाय नमः जगद्देशाय नमः मर्यादा बालकाय नमः मान्याय नमः महामंत्र फलप्रदायै नमः गायत्री देवी नमः नानाविधपुष्पाणि समर्पयामि गायत्री देवी नमः धूपमाघ्रापयामि धूपानन्तरं दीपं दर्शयामि दीपानन्तरं नैवेद्यं समर्पयामि पूर्वोक्तयं गणपतिं सरस्वती देव्यै नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि समर्पयामि पादयोपाद्यं समर्पयामि स्नानान्तरवचनं समर्पयामि समर्पयामि सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणे विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सर्वं सरस्वत्यै नमः महाभद्राय नमः महामोहाय नमः महामायाय नमः वरप्रदाय नमः श्रीप्रदाय नमः वत्सलयाय नमः पद्माट्ये नमः पद्मावतकाय नमः शिवानुजाय नमः पुस्तकाय भृते नमः ज्ञानवत्राय नमः रमाय नमः पराय नमः कामरूपाय नमः महाविद्याय नमः महावादकराय नमः महाश्रयाय नमः मालिन्ये नमः महाभवाय नमः महाभुजाय नमः महाभागाय नमः महस्वाहाय नमः दिव्यांगाय नमः प्रबंधाय नमः महाकाल्ये नमः महाभागाय नमः महाघात्याय नमः महासुकृताय नमः पीताय नमः विलाय नमः दिव्यांगविकार भोजिताय नमः वाग्देव्ये नमः वसवाय नमः तीव्राय नमः महाभद्राय नमः महाभाय नमः भोगदाय नमः भारतीय नमः शिवाय नमः ओम विंध्यवासिनाय नमः विंध्यानिवासिनाय चंडिकाय नमः वैष्णव्यै नमः ब्राह्मण्यै नमः सुधामूर्त्यै नमः ओम पद्मलोचनाय नमः विद्यालयाय नमः विशालाक्षये नमः ब्रह्मजाय नमः महाफलाय नमः त्रिमूर्तये नमः शास्त्ररूपिणे नमः सुभदाय नमः सरात्मकाय नमः रक्तबीज निहन्त्रे नमः ओम धूपसौभाग्यदायिने नमः वाग्देव्यै नमः वरारोहाय नमः वाराख्ये नमः वारजातराय नमः चित्राम्बराय नमः चित्रगन्धाय नमः चित्रमाल्याभूषणाय नमः कान्ताय नमः कामप्रदाय नमः वन्द्याय नमः विद्यागुरुमूर्तये नमः सुश्रेधनाय नमः चतुर्नीलभुजाय नमः चतुर्कलप्रदाय नमः चतुराय नमः साम्राज्याय नमः रक्तवत्याय नमः वेंकटाय नमः हंसासनाय नमः ब्रह्म विष्णु शिवात्मकाय नमः सरस्वत्यै नमः नानाविध ब्रह्मणोत्पुष्पाणि समर्पयामि सरस्वत्यै नमः धूपमाघ्रापयामि सरस्वती स्वरूपाय नमः गायत्र्यै नमः दीपमुद्रायामि दीपं दर्शयामि बालात्रिपुरं ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि अर्घ्यं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि स्नापयामि स्नानान्तरवाचनं समर्पयामि हस्तगतं समर्पयामि पुष्पाणिको जय ओम अरुणकिरणजाते रञ्जिताकाशावकाशा दुर्गपटीका पुस्तकाधीध्यासायितरकरवराढ्या पुल्लकल्लाहरसमुस्तादिवसोदिवाला नित्यकल्याणशीला ओम बालायै नमः ओम महादेव्यै नमः श्रीवत्सवरासनेश्वर्यै ओम शिववामाङ्गभूताय नमः शिवभारतांसिकाय नमः त्रक्षाय नमः त्रिनेत्राय नमः त्रिगुणाय नमः समूर्तिन्ये नमः श्रीजन्म भावसंहार्थे नमः त्र्यम्बक कुटुम्बिन्ये नमः बालार्ककोटिसङ्काचाय नमः नीलालककान्ति तत्त्वनिरताय नमः फालस्थ हेम तिलकाय नमः लोल मुक्ता नासिकाय नमः मध्याय नमः कुसुम अवधोद्गालिने नमः सप्त कांचन कांचिताय नमः हे बोधविग्रहाय नमः माणिक्य मुकुटाग्रहाय जानविग्रहाय नमः कामतूणीरचक्राय नमः वराभय स्फटिक अक्षमालधराय नमः पुस्तकधारिण्ये नमः स्वर्णालङ्कारङ्गकणलाभान्कुटाय नमः सर्वावयव सुन्दर्ये नमः अहङ्काररूपाय नमः अहङ्कार्ये नमः ऐश्वर्यफलदायिन्ये नमः क्लैङ्काररूपाय नमः क्लैङ्काराय नमः क्लुप्त ब्रह्माण्डमण्डलाय नमः सौङ्काररूपाय नमः सौङ्कार्ये नमः सौन्दर्य गुणसूचिताय नमः सचामर इन्द्राणि दिव्य देविताय नमः महावेगाय नमः महाबलाय नमः महाबुद्धे नमः महासज्ये नमः महादेव मनोहर्ये नमः कीर्तिदाय नमः ओम कीर्तिधराय नमः कीर्तिवैभवाय नमः व्याधि शैलव्योह वचरायै नमः कोपाधारकाराय नमः चतुष्टकलात्मकाय नमः चतुर्कमलाप्रदाय नमः विचरास्वरूपिण्ये नमः शिवपूजिताय नमः शिवाय नमः कदमवनवासिन्ये नमः सर्वदोषविनाशिन्ये नमः मुद्राय तत्त्वमय्यै नमः मुद्राय नमः ध्यानवासिन्ये नमः दीर्घायुष्ये नमः विजय आरोग्याय नमः पुत्र पौत्र फलदायिन्ये नमः मंदस्मित कुसुम अंबोधनिये नमः बाहुलप्रद वंकलप्रदाय नमः श्री बालात्रिपुरसुन्दर्ये नमः नानाविधप्रबलपुष्पाणि श्री बालात्रिपुरसुन्दर्ये नमः धूपमाघ्रापयामि बालात्रिपुरसुन्दर्ये नमः धूपानन्तरं दीपं दर्शयामि ओम राजाय प्रपश्यदारिणे नमो वन्दे सर्वाय नमः मध्यं कामे करोमि सर्वदातो देवाय वै सर्वाय महाराजाय नमः बालात्रिपुरसुन्दर्योपाय गायत्री देवी नमः तपो निदान्तो प्रेमी प्रश्नोत्तरान्तो प्रियामि அடுத்த தம்பதிகள் अंबोदरस्यामलकुन्तलायै तपित्प्रभातां जटाधराय निरेश्वराय निखिलेश्वराय नमः शिवाय च नमः शिवाय ओम
गायत्री स्वरूपिणी अर्धनारी देवतां ध्यायामि आवाहयामि पुष्पाणि पूजयामि। ओम श्रीमत् सिंहासनेश्वराय नमः, श्रीमत् कैलासवासिने नमः, शंकरार्धांगचरीराय नमः, ओम गिरिजाधरधराय नमः, ओम नील इंद्रियव्रतां नाय नमः, ओम कर्पूरवरदौषधे नमः, सुरत्किरीटभूषाय नमः, जपामण्डलधारिणे नमः, सुपुष्पयुतकेशाय नमः, सुधांसुयुतमौलिने नमः, लसत्कर्पूरबालाय नमः, लसतिलकमण्डलराटे नमः, कर्णान्तदीर्घनेत्राय नमः, रविचन्द्रचक्षुरे नमः, देवीगन्धविलासिन्ये नमः, भस्मसन्नाभेने नमः, सतदापूर्णकामाय नमः, सदा सत्सर्वदाय नमः, हिमाचलेन्द्रगाम्याय नमः, हिमाचलमृताङ्ग्रये नमः, आद्यान्तविरोपाय नमः, कल्याणप्रदाय नमः, श्रीचक्रपरवासिने नमः, श्रीचक्रपतकाय नमः, पद्मारण्यनिवासिन्ये नमः, बिल्वारण्यनिवासिने नमः, आदितत्वप्रकाशाय नमः, बिन्दु कलात्मकाय नमः, माया स्वरूपाय नमः, मायाविराजाय नमः, दिव्यभूषा विनाशाय नमः, विराजिते नमः, रत्नमन्त्रवासाय नमः, रत्नमण्डलपर्वणे नमः, शारदार्चित दिव्यांगाय नमः, पुरत्रयमार्चिते नमः, मल्लिकाधामभूषाय नमः, पद्मकैरववासिने नमः, मंदाकिनी स्वरूपाय नमः, मंदाकिनी धराय नमः, मौक्तिकवलाहाराय नमः, ओम नंदीश सैन्यबलाय नमः, सिद्धमार्गनिदर्शने नमः, संसाररोगनाशनाय नमः, हंसात्रोपदये नमः, वीणा गान प्रवीणे नमः, शास्त्र ऐश्वर्यस्ताय सर्वज्ञाय नमो नमः, श्री अर्धाद्रचन्द्रशेखरवासाय नमः, अर्धनारीश्वर स्वरूपमूर्तये नमः, ओम नानाविधपुष्पाणि धूपमाघ्रापयामि, धूपानन्तरं दीपं दर्शयामि। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम श्री गुरु ध्यानामि ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि अभ्यर्थं प्रेमे पादयोः पाद्यं समर्पयामि स्नापयामि स्नानान्तरमाचमनं समर्पयामि वस्त्रैकं समर्पयामि पुष्पाणि पूजयामि। ओम ओंकार सिंहासनाय नमः, ओंकार ध्यान कोकिलाय नमः, ओंकार नीड सुकराय नमः, ओम ओंकार निकुञ्जाय नमः, नगराय सुजाय नमः, नगराज निजालयाय नमः, नव माणिक्य मालाढ्याय नमः, नवचन्द्रकामणीय नमः, नन्दित आचरित भवन्दिताय नमः, नन्दिशाखिमाय देशिकाय नमः, मोहानरस सुधापाराय नमः, मोहामधुसागराय नमः, वनवास समुद्रताय नमः, वनवीरैकल्याय नमः, तेजपुञ्जकनन्दाय नमः, तेजसमाधिभासकाय नमः, विधेयानां तेजप्रदाय नमः, धनिजानङ्गसङ्क्रमाय नमः, धरणिसेविताय नमः, नारीमोसम्मोहनाग्रहे नमः, नादब्रह्मरस आस्वादने नमः, मोकाज्ञानतमो भानवे नमः, तन्त्रीवरदानपत्रदाय नमः, धर्मोलैकनिवासराय नमः, हठयोग विनाशाय नमः, हठयोग वरोत्तमाय नमः, हंस जात्य अक्षमालाध्याय नमः, हंसेन्द्राराध्य पादुकाय नमः, मेरु शृंग तटोल्लासाय नमः, मेघ स्वाम मनोहराय नमः, मेघ अंकुर लसग्रहाय नमः, मेघापक्व फलभद्रवाय नमः, धर्मत्रयचारकाय नमः, प्रबोधोत्कार जीववासुदेवाय नमः, ओम भूतानन्दप्रदामूर्तये नमः, प्रपञ्चवीतकराकाय नमः, यत्त्वमसि तत्त्वमसि संवेद्याय नमः, यज्ञविभागाय नमः, यजमानवर्धाय नमः, सत्राधिपति विश्वेश्वराय नमः, चतुरामृतदेवताय नमः, स्वाभाविक सुरैकात्मने नमः, स्वानुभूताय नमः, स्वराज्य संपदध्यक्षाय नमः, स्वात्माराम महापतये नमः, हाटकाभूष जटा जोटाय नमः, हासितोत्साह मंडलाय नमः, हालाहलोल्लासकराय नमः, हारयोधमनोहराय नमः, गुरु स्वरूपिणे नमः, नानाविधपुष्पाणि समर्पयामि, धूपमाघ्रापयामि। ओम दूरवदूर्वं दूर्वं योस्मान् दूर्वं दूर्वयं दूर्वं देवान् अवस्मरं धूपानन्तरं दीपं दर्शयामि। उद्देश्य श्रीरामरे दीपानन्तरमाचमनं समर्पयामि। राजाधिराजाय प्रदक्ष्यतारिणे वराय मन्महे समेतामां कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु यो वेदादौ स्वरप्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य कायेन वाचा मनसेन देवा